வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம். ஒரு கோவிலோட பேர்லயே அதோட கதையும் அதோட பிரசாதமும் கலந்திருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு புனிதமான தலத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு கடவுளோட கையில ஒரு பாத்திரம் நிறைய இனிப்பு அப்பம். ஏன்? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னவா இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் நம்மள இந்த கோவிலோட கதைக்குள்ள ஆழமா கூட்டிட்டு போக போகுது. நாம இப்ப பார்க்க போற கோயில் காவிரி ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கிற ஒரு புனிதமான இடம், திருப்பேர் நகர். இங்க இருக்கிற மூலவரோட கையில ஏன் அந்த இனிப்பு பாத்திரம் இருக்குங்கிற புராண கதையை தான் நாம இப்ப விலாவாரியா பார்க்க போறோம். அந்த அப்பம் இருந்த பாத்திரத்தோட கதையை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அத கொடுத்த அந்த மனுஷனை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு மன்னன், அவனுக்கு கிடைச்ச ஒரு சாபம். அதுதான் இந்த கதையோட ஆரம்ப புள்ளி. உபரிசர வாசுங்கிற அந்த மன்னனோட வாழ்க்கையில நடந்த 4 முக்கியமான கட்டங்கள் இதுதான். முதல்ல ஒரு சின்ன பொய் சொன்னதுக்காக பூமிக்கு அடியில வாழணும்னு ஒரு சாபம் கிடைக்குது. ரெண்டாவதா அந்த பாவத்திலிருந்து விடுபட தானம் பண்ணணும்னு ஒரு ஆலோசனை கிடைக்குது. மூணாவதா அந்த வழியா போன ஒரு வயசானவருக்கு பசியோடு இருந்த அவருக்கு ஒரு பாத்திரம் நிறைய அப்பத்த தானமா கொடுக்கறான். கடைசியா அந்த முதியவர் வேற யாரும் இல்ல, மகாவிஷ்ணுவேதான்னு தெரிய வருது. அவரோட வாழ்க்கையும் மீட்கப்படுது. ஒரு சாதாரண தானம் அது எப்படி ஒரு தெய்வீக தலையீட்டுக்கு காரணமாச்சு, ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் இந்த கதையோட உச்சகட்டமே. இங்கதான் கதையோட முக்கியமான திருப்பமே நடக்குது. அந்த மன்னனோட எதிர்பார்ப்பில்லாத உண்மையான தானத்தை பார்த்து மகிழ்ந்து போன இறைவன் அந்த அப்பம் இருந்த பாத்திரத்தை அப்படியே தன் கையில வாங்கிக்கிட்டார். அதனாலயே அவருக்கு அப்ப கூடத்தான் அப்படின்னு ஒரு பேரும் வந்துருச்சு. பாத்தீங்களா, ஒரு சின்ன காணிக்க எப்படி ஒரு கடவுளோட பேராவே மாறிடுச்சுன்னு. பெருமாள் இங்க படுத்திருக்கிற கோலத்துக்கும் அவர் கையில அந்த அப்ப குடத்தை வச்சிருக்கிறதுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நாம உண்மையான பக்தியோட மனசார கொடுக்கற எதுவா இருந்தாலும் அது ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்னு சொல்ற மாதிரி தான் அந்த காட்சி அமைஞ்சிருக்கு. சரி, நாம புராண கதையிலிருந்து இப்ப கோவிலுக்குள்ள வருவோம். இன்னைக்கு நாம கோயிலுக்கு போனா இந்த கதையோட அடையாளங்களை எப்படியெல்லாம் பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கோயிலோட பிரதான தெய்வங்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மூலவருக்கு பேரு அப்ப கூடத்தான் அல்லது அப்பால ரெங்கநாதர். தாயாருக்கு பேரு கமலவல்லி நாச்சியார் அல்லது இந்திரா தேவி. இங்க இறைவன் படுத்திருக்கிற கோலம் ரொம்பவே விசேஷமானது. இதுக்கு உத்திரபாதி சயனம்னு பேரு. அதாவது அவரோட தலை வடக்கு திசைய பார்த்த மாதிரி இருக்கும். மன்னனோட அப்பத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் நிம்மதியா ஓய்வு எடுக்கிற மாதிரி இந்த கோலம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அதோட ராஜகோபுரம். அது இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்கப்படாமலே இருக்கு. ஒரு சாபத்தால அதை கட்டி முடிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் பலிக்காதுன்னு ஒரு சுவாரஸ்யமான கதையும் இதுக்கு பின்னாடி இருக்கு. இப்போ இந்த கதையும் இந்த கோவிலும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் சாதாரணமான கோவில் இல்லைங்க. காவிரி கரையோரமா இருக்கிற ரொம்ப முக்கியமான 5 புண்ணிய ஸ்தலங்கள்ல, அதாவது பஞ்சரங்க க்ஷேத்திரங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஸ்ரீரங்கப்பட்டினம், ஸ்ரீரங்கம் மாதிரியான பெரிய கோவில்களுக்கு இணையான பெருமை இதுக்கும் உண்டு. இந்த கோவிலோட பெருமைக்கு இன்னொரு பெரிய சாட்சி, பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் மாதிரியான பெரிய மகான்கள் எல்லாரும் அவங்களோட பாசுரங்கள்ல இந்த தலத்தை பத்தி பாடியிருக்காங்க. இதனால 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் இந்த கோவிலுக்கு ஒரு நிரந்தரமான இடம் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த முழு கதையிலிருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எவ்ளோ பெரிசா விலை உயர்ந்ததா கொடுக்குறீங்கன்றது முக்கியம் இல்ல. எவ்ளோ எளிமையானதா இருந்தாலும் சரி, உண்மையான பக்தியோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யற தானம்தான் மோட்சத்தை அடையறதுக்கான சிறந்த வழி. அப்ப கூட தானோட அந்த திருவுருவத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். கடவுள் நமக்கிட்ட இருந்து ஆடம்பரத்தையோ பகட்டையோ எதிர்பார்க்கல. ரொம்ப எளிமையான ஆனா உண்மையான பக்தியை மட்டும்தான் தேடுறாருங்கிறதுக்கு அது ஒரு அழகான ஆசிர்வாதம். சரி, இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பார்வையில எந்த ஒரு சின்ன செயல் அல்லது காணிக்க ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கு? இந்த கதைய மனசுல வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில அதோட அர்த்தத்தை சிந்திச்சு பாருங்க.